ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் பைலாஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த பில்டிங் பைலாஸை பொறுத்தவரையிலும் எஸ்எஸ்சி ஜேஇயாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசி ஏஇயாக இருக்கட்டும், அதர் பிஎஸ்சி எக்ஸாம், இது எல்லாமே ஒரு காமனான கொஷின்ப்பா. சரிங்களா? இது காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதாவது நேஷ்னல் பில்டிங் கோடு, சரிங்களா, என்பிசி 2005, ஓகேங்களா, ஒரு 7800 பேஜ் இருக்கும் இந்த என்பிசி 2005 அப்படின்றது. சரிங்களா? நேஷ்னல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, நேஷ்னல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட் புக் இது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு முனிசிபல், ஓகேங்களா, தமிழ்நாடு முனிசிபல் பில்டிங் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பஞ்சாயத்து பில்டிங் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் தி லொகேஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ கார்பரேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு மேலே கட்டக்கூடாது, 3 அடுக்கு மேலே கட்டக்கூடாது, இதோட எஃப்எஸ்ஐ வேல்யூ இவ்வளோ இருக்கணும், மினிமம் ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பில்டிங் இவ்வளோ இருக்கணும். ஓகேங்களா? செட் பேக் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஆல்ரவுண்ட் பில்டிங்காக இருக்கலாம், ஃப்ரண்ட் சைடு ரோட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கொஷின்ஸு. சரிங்களா? மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக ஒரு பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் சரி, சரிங்களா, இல்லை வந்து இஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லிட்டு ஏஐ எழுதினாலும் சரி, டிஎன்பிசி ஏஇ ஜேஇ ஜேடிஓ, சரிங்களா, எந்த எக்ஸாம் எழுதினாலும் மினிமம் ஸ்டாண்டர்ட் கொஷின் கேட்டுறாங்க. சரிங்களா? வித் ஆஃப் தி பெட்ரூம் எவ்வளோ இருக்கணும், ஏரியா எவ்வளோ இருக்கணும், சரிங்களா, இல்லை ரைஸ் எவ்வளோ இருக்கணும், ட்ரெட் எவ்வளோ இருக்கணும், சரிங்களா, ஒரு வேஸ்ட் ஸ்லாப், ஓகேங்களா, சிங்கிள் ஃப்ளைட் இருக்குன்னா மினிமம் நம்பர் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் நம்பர் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஹேண்ட் ரெயில் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின்ப்பா. சரிங்களா? ஸோ அது என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? என்னென்ன டாபிக்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையிலும் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் தான் அந்த சப்ஜெக்ட் கூட தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அந்த டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா டாபிக் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த அத்தன்குடி டைல்ஸ், சம் அதர்ஸ், எம் சாண்ட், பி சாண்ட், சரிங்களா, பிளாஸ்டிங், கெமிக்கல்ஸ், அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஜேடி எக்ஸாம்லேயே போட்டாச்சு. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அதிலேருந்து என்னென்ன பேசிக் கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ப்பா. சரிங்களா? அதாவது பஞ்சாயத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு வந்து இவ்வளோ கேப் கொடுத்துருக்கணும் ஒரு பில்டிங்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிக். ஓகேங்களா? பேசிக் கொஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. செட் பேக் டிஸ்டன்ஸ் வந்து ரியர் சைடு எவ்வளோ இருக்கணும், பேக் சைடு வந்து எவ்வளோ இருக்கணும், 1.5 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். ஓகே. இப்போ இந்த செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் பில்டிங், ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் பில்டிங் ஃபேஸ்லேருந்து நம்மளோட அதர் பில்டிங்கோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதோடைய கிளியரன்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இருக்கலாம், சரிங்களா, ஏர் ஃப்ளோ பர்பஸ்க்காக இருக்கலாம். பட் இப்போலாம் நம்ம வந்து சிட்டி டவுன் சைடு அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சஜ்ஜா, ஓகேங்களா, அதாவது சன்ஷேடோட எவ்வளோ வித்து நமக்கு வருதோ 2 feet 600 mm வரும், 0.6 மீட்டர், அவ்வளோதான் நம்ம வந்து கேப் கொடுக்குறோம். சரிங்களா? பட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கம்பல்சரி ஒரு கொஷனில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். பேக் சைடு ஒரு பில்டிங்கோடைய இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 3 மீட்டர் உங்களுக்கு இருக்கணும். பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் இருக்கணும். சரிங்களா? எஸ். போத் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டர் இருக்கணும்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹைட் ஆஃப் தி பில்டிங், ஓகேங்களா, ஸோ இந்த நாம்ஸ் எல்லாம் எதுக்கு சூட்டபுள் அப்படின்னா அந்த ஹைட் ஆஃப் தி பில்டிங் அப் டு 10 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 மீட்டர் வந்து அந்த நாம்ஸ்லாம் வேலிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியர் சைடு செட் பேக் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 1.5 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ அப் டு 10 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் லைன். ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஷின்ப்பா. ஸ்டேட்மெண்ட்டில் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லைன் கொஷின். ஒரு பில்டிங்கில் இருந்து எலக்ட்ரிக்கல் லைன் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸாக இருக்கணும். அதாவது இதுதான் ஒரு பில்டிங்கோட ஹைட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவர் லைன் போயிட்டுருக்கு, எலக்ட்ரிக்கல் டவர் லைன் போயிட்டுருக்கு. சரிங்களா? இல்லை எலக்ட்ரிக்கல் போல் லைன் போயிட்டுருக்குன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஓகேங்களா, அது மீன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் சரி, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது. சரிங்களா? எஸ். ஜென்ரலாக இதான் கேட்குறாங்க, எலக்ட்ரிக்கல் சப்ளை ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அவங்க வந்து கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் சப்ளை லோ அப்படின்றாங்க. எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 2.5 மீட்டர். ஓகேங்களா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.2 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து 3000 வோல்ட். எலக்ட்ரிக்கல் சப்ளை இஸ் லெஸ் தேன் 3000 வோல்ட்ஸ் அப்படிங்கும்போது வோல்ட்ஸ்னாலும் ஓகேங்களா, 3.7 மீட்டர் ஃபார் தி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்
ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். கிரேட்டர் தேன் 3000 இருக்கும்போது 3.7 மீட்டர் 2 மீட்டர். இதுதான் இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து இதுதான். எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து லோவாக இருக்கும்போது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் இருக்கணும். ஹரிசான்டலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். 1 மினிட். எஸ், ஓகே. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.2 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிந்த். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது 45 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிளிந்தோடைய ஹைட் என்ன அப்படின்னா டு அவாய்ட் தி பிளிந்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளிந்த் பீம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். அதாவது கிரவுண்ட் லெவலுக்கு மேலே பில்டிங்கை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ வி ஆர் கிவன் சம் பிளிந்த் பீம். ஓகேங்களா? பீம் இருக்கலாம், ஆள் கடப்பாக்கல்னால வந்து பார்த்தீங்கன்னா பிளிந்த் ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துருக்கலாம். மீன்ஸ் பிளிந்த் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் இஸ் அ பிளிந்த் ஹைட் தான். ஓகே, பிளிந்த் ப்ரொடக்ஷன் இஸ் காங்கிரீட் சைடில் வருது நமக்கு. இந்த ஹைட் ஆஃப் தி ரைஸ், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி ரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி கிரவுண்ட் லெவல். இது பேர் தான் நமக்கு பிளிந்த் ப்ரொடக்ஷன். பிளிந்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளிந்த் பீம்னு நம்ம சொல்லலாம், ஆர் பிளிந்த்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ். இது மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 45 சென்டிமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? 45 சென்டிமீட்டர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம்பா. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடு முனிசிபல் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி சேஞ்ச் இருக்கலாம். ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் ஆஃப் தி NBC நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ல இருந்து நமக்கு ரெஃபரன்ஸாக எடுத்தது. ஓகேங்களா? எபோ கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து 45 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜென்ரல் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 2 ஃபீட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ். த ஹைட் ஆஃப் தி ரூம். ஓகேங்களா? ஒரு ரூமுக்கு ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.75 மீட்டர் இருக்கணும். ஏசி ரூமாக இருந்துச்சுன்னா மினிமம் 2.4 மீட்டர் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரூமுடைய ஏரியாஸ். சரிங்களா? ரூமுடைய ஏரியா. இந்த கொஸ்டின் கேட்டாங்க இல்லைங்களா டிஎன்பிசியில்? மினிமம் சைஸ் ஆஃப் தி ரூம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 2.4 மீட்டர். ஒரு சிங்கிள் ரூமாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 9.5 மீட்டர் ஸ்கொயர் கம்பல்சரி இருக்கணும். மினிமம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்கணும். 2.4 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாத்ரூம். ஒரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 மீட்டர் இருக்கணும். ஏரியா ஆஃப் தி பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 மீட்டர். ஏரியா ஆஃப் தி பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.8 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். இது ஆஸ் பர் NBC நேஷனல் பில்டிங் கோட் படி 1.8 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். சரிங்களா? எஸ். வாட்டர் க்ளோசர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர் இருக்கணும். வாட்டர் க்ளோஸோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். மினிமம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 0.9 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த மினிமம் வித்து மினிமம் ஏரியாலாம் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. கம்பைன்டு. இந்த கம்பைன்ட் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டுருங்க. 2.8 மீட்டர் ஸ்கொயர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் பர் NBC ஓகேங்களா த கம்பைன்ட் ஏரியா ஃபார் தி பாத்ரூம் அண்டு வாட்டர் க்ளோசெட் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர் ஸ்கொயர். மினிமம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கிச்சன். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான்பா. சரிங்களா? என்னென்ன இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆல்ரெடி படிச்சிருந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. எஸ். ஸோ கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக ஒரு சிங்கிள் ரூம் அப்படிங்கும்போது அதனோட வித் எவ்வளோ இருக்கணும்? 2.4 அப்படின்றது காமன். சரிங்களா? 2.4 மீட்டர் அதனோட மினிமம் வித் இருக்கணும். 8 அடி இருக்கணும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்டார் கேஸ். ரொம்ப ரொம்ப இந்த ஸ்டார் கேஸில் தான் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். மினிமம் வித் ஆஃப் தி ஸ்டார் கேஸ். இந்த டைம் TNPCயில் கேட்டாங்களா மினிமம் வித் ஆஃப் தி ஸ்டார் கேஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு 1 மீட்டர். சரிங்களா? 1 மீட்டர் அப்படின்றது காமன் வேல்யூ. திஸ் வேல்யூஸ் வேரியஸ் ஃப்ரம் 0.9 மீட்டர் டு 1 மீட்டர். சரிங்களா? 0.9 மீட்டர் டு 1 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 150 mm இருக்கணும். வாட் ஆர் தி கேசஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 190 mm. ஓகேங்களா? வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 190 mm. த்ரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் லெஸ் தென் 250 mm. ஓகேங்களா? 250 mm டு 300 mm இருக்கலாம். ஓகேங்களா? நாட் ஓகே 250 mm டு 300 mm டிபெண்டிங் அப்பான் திஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து இந்த ஹேண்ட் ரைல் கொஸ்டின் கேட்பாங்க எடுப்பாங்க. சரிங்களா? ஹேண்ட் ரைல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஹேண்ட் ரைல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டு 1.2 மீட்டர். ஓகேங்களா? எஸ். 1 மீட்டர் டு 1.2 மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங். ஓகேங்களா? ஃபயர் ஃபைட்டிங் ஏரியாவில். சரிங்களா? ஃபயர் ஃபைட்டிங் ஏரியாவில் ஜென்ரலாக NBC வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓகேங்களா NBC நேஷனல் பில்டிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் ஜென்ரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ் 90 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கலாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் சிங்கிள் ஃப்ளைட். அதாவது இது வந்து லேண்டிங், இது வந்து ஃப்ளைட்டு, மறுபடியும் லேண்டிங். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 3 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கணும். மினிமம் 3 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு வேணும். மேக்ஸிமம் 12 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். மேக்ஸிமம் 12 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். சரிங்களா? எஸ். மேக்ஸிமம் 12 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். சில புக்கில் வந்து 16ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 12 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேல்யூ. 12 நம்பர் இஸ் த கரெக்ட். ஓகே. எஸ். நெக்ஸ்ட்
லிஃப்ட் ஓகேங்களா. ஸோ ஒரு லிஃப்ட் எனக்கு வேணும் ஓகேங்களா. எனக்கு இந்த இடத்துல லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மினிமம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஒரு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜஸ் ஓகேங்களா. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 3 ஃப்ளோருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து லிஃப்ட் வேணும். அதர் ரெசிடென்ஷியல் பில்டிங், கமர்ஷியல் ஏரியா அப்படின்னா கிரேட்டர் தென் 4 ஃப்ளோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. பஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க கேட்குறாங்க, ஜென்ரலாக த லிஃப்ட் இஸ் ரெக்யூர்டு ஃபார் மினிமம் 3 நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ளோர் ஓகேங்களா. மினிமம் 3 நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் லிஃப்ட் ஓகேங்களா. லைஃப் ஆஃப் தி ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. லைஃப் ஆஃப் தி ஸ்பேன் ஆஃப் தி பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் அடிக்கடி போஸ்டிங் போடுவாங்க, எஸ்டிமேட்டர் வேல்யூ. நம்ம சிவில் வேகன்சி தான். சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் கேட்பாங்க. ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் கேட்பாங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஆஃப் தி பில்டிங்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ, சிங்கிங் ஃபண்டு கண்டுபிடிக்கிறது, எஸ்டிமேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெசிடென்ஷியலோட இந்த பைலாஸ் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஷின் கேட்பாங்க சரிங்களா. இதில் அதிகமாக கேட்ட கொஷின் வந்து ஆர்சிசி ஸ்ட்ரக்சருடைய லைஃப் எவ்வளவு, 100 இயர்ஸ். ஆர்சிசி ஸ்ட்ரக்சருடைய லைஃப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 100 இயர்ஸ் ஓகேங்களா. லைஃப் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் பில்டிங் NBC code as per NBC code 2000. Brick masonry 100 years. RCC structures எதுவாக இருக்கட்டும், பீம், காலம், ஸ்லாப் எது வந்தாலும் 100 years. பெயிண்ட் 15 வருஷம் சரிங்களா. ஒயிட் வாஷ் 10 years ஓகேங்களா. பிளாஸ்டர் 40 years. பிளாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் RCC ஸ்ட்ரக்சர். இப்போ RCC மீன்ஸ் எனி திங், ஸ்லாபாக இருக்கலாம், பீமாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம் சரிங்களா. எதுவாக தான் சரி, RCC ஸ்ட்ரக்சர்ஸ் 100 years ஓகே. எஸ், நெக்ஸ்ட் லிமிட்டேஷன் ஃபார் பில்டப் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இந்த டைம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் கார்பெட் ஏரியா எவ்வளோ இருக்கும். கார்பெட் ஏரியா லிவிங் ஏரியா ஓகேங்களா. அது எவ்வளோ இருக்குன்னா 50 to 60% அது பிளிந்த் ஏரியா நமக்கு இருக்கும் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த பில்டப் ஏரியா அப்படின்றது என்னென்னா, ஒரு பில்டிங் கட்டுறீங்க சரிங்களா. மீன்ஸ் ஒரு கமர்ஷியல் ஏரியா, கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருக்கட்டும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பில்டிங், ஓகேங்களா. கமர்ஷியல் பிஸ்னஸ் ஓகேங்களா. பில்டப் ஏரியா இண்டஸ்ட்ரியல் பில்டிங். ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னுடைய பில்டிங் இது வந்து 10 மீட்டர் பை 10 மீட்டர் சரிங்களா. 10 மீட்டர் பை 10 மீட்டர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுடைய நீங்கள் வந்து பில்டப் ஏரியா நீங்கள் கட்டக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 60% மேலே போகக்கூடாது. அப்போ என்னென்னா வாட் ஆர் தி கேஸ் நாட் கிரேட்டர் தென் 60%. மீதி 40% எங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்துருக்கணும் சரிங்களா. ஏன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இருக்கணும், வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இருக்கணும். ஸோ லாட் ஆஃப் சேஃப்டி பர்பஸ்க்காக மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் கட்டினாலும் வாட் ஆர் தி கேஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 60% ஆஃப் தி சைட் ஏரியா. திஸ் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் பில்டப் ஏரியா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த லிமிட்டேஷன் ஃபார் தி பில்டப் ஏரியா இன் த இண்டஸ்ட்ரியல், the build-up area, what are the cases not greater than 60% of the site area ஓகேங்களா. கமர்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் தி சைட் ஏரியான்னு சொல்கிறோம். பார்க்கிங்கு, அதர் ஃபெசிலிட்டிஸ், மூவ்மெண்ட் ஆஃப் தி ஃபயர் ஃபைட்டிங், ஆம்புலன்ஸ், எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஓகேங்களா. எஸ், ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து இது சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது சரிங்களா. ஏரியா டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ், ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலாக இருந்துச்சுன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு கார்பெட் ஏரியா அப்படின்னா லிவிங் ஏரியா சரிங்களா. நம்மள எங்கெல்லாம் நம்ம லிவிங் பிளேஸ் ஓகேங்களா. கிச்சன், பாத்ரூம், பெட்ரூம் இதெல்லாம் வந்து நம்ம லிவிங் ஏரியான்னு சொல்கிறீங்களா. எஸ், ஸோ அந்த லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60% ஆஃப் பிளிந்த் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. 60 to 50% பிளிந்த் ஏரியா நமக்கு இருக்கணும் ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம், கார்பெட் ஏரியான்றது லிவிங் ஏரியா. நீங்கள் ஸ்டெப்ஸுக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மேலே போகிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஏரியா வந்து வேஸ்ட்டு தான் ஓகேங்களா. பீரோ, ஷோ கேஸ் இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு வந்து லிவிங் ஏரியா கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் வந்து கார்பெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 50 to 60% ஆஃப் தி 50 to 65% ஆஃப் தி பிளிந்த் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஓகே. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டப் ஏரியா இருக்கு இல்லைங்களா. இந்த பில்டப் ஏரியா ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங் டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர். டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் தி மீட்டர் ஸ்கொயர். லெஸ் தேன் 2000 மீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 66 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பில்டப் ஏரியா ஈக்குவல் டு லெஸ் தேன் 200 மீட்டர் ஸ்கொயராக இருந்தால் 66 அப்படின்னு சொல்லுவோம். 200 இருந்துச்சு அப்படின்னா 200 to 500 மீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 50% அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா 500 to 1000 மீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 40% ஆஃப் தி சைட் ஏரியா. கிரேட்டர் தென் 1000 மீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா 33% ஆஃப் தி சைட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து அதிகம் கொஸ்டின் கேட்டதில் இதில் அதிகமாக கேட்டது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. மற்ற இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா. ஸோ அந்த பில்டிங்கை பைலாஸை பொறுத்தவரையிலும் இவ்வளோ தான். இந்த பேசிக்காக இவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸில் படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸே நம்ம கேட்டுறாங்க ஓகேங்களா. ஆர்சிசியில் படிக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கால்குலேஷன்,
ஓகேங்களா, அந்த ஹேண்ட் ரயில் ஹைட்டு சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம படிச்சிருப்போம், அது நீங்கள் போதும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமோட சைஸு, இந்த வாட்டர் க்ளோஸ் ஹைட்டு சரிங்களா, அந்த வென்டிலேஷன் ரொம்ப டீப்பாக போகல அவங்க ஓகேங்களா. பேசிக்காக கேட்குற கொஷினே நமக்கு வந்து இதுதான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பில்டிங் பைலாஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு 10 to 15 கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த கொஷின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம படிப்போம் சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஸோ அதர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒன்லி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபுல்லாக கிளாஸில் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.